பகுதியில நம்ம ஏற்கனவே பலவிதமான வித்தியாசமான டேஸ்டியான டிஷஸ்லாம் சமைச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம சமைக்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு டெசர்ட். அது என்ன டெசர்ட்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹாய் மீனா மேடம், நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் ருசியில சமைச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் சமைக்க போறோம். பட் ஒரு டெசர்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ என்ன டெசர்ட், இது என்ன ஸ்பெஷாலிட்டி இதோடது? இது ஒரு குவிக் ஃபிக்ஸ் புட்டிங் சொல்லலாம். அது இட்ஸ் கால்ட் ட்ரைஃபிள் புட்டிங். ட்ரைஃபிள் புட்டிங். ஆமா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது. ஐ மீன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் நினைக்கிறேன். பட் இட் ஹாஸ் 3 மெயின் இன்கிரீடியன்ட்ஸ். அதாவது புட்டிங், எதர் புட்டிங் மிக்ஸ் வச்சு பண்ணலாம் இல்ல கஸ்டர்ட் பண்ணலாம். ஓகே. ஃப்ரூட்ஸ், அது வந்து கேக். ஸோ அது லேயர் பண்ண போறோம் நம்ம. சடனா ஒரு கெஸ்ட் வராங்கன்னா மார்னிங் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா ஈவினிங் செட் ஆயிடும். ஓகே. ஆனா ஈஸியா செஞ்சிடலாம். வெரி ஈஸி, வெரி ஈஸி. ஓகே. சோ நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. ஆமா. அண்ட் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு பாத்துடலாமா? ஷூர். மெயின் கஸ்டர்ட் பண்றதுக்கு மில்க், கஸ்டர்ட் பவுடர், சுகர். ஓகே. அப்புறம் ஃப்ரூட்ஸ்னு பாத்தீங்கன்னா பப்பாயா, பைனாப்பிள், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, அப்புறம் பனானா. ஓகே. மேங்கோ இருந்தா மேங்கோ எடுத்துக்கலாம், நல்லா சூட் ஆகும். இது கூட சேர்த்துக்கலாம் அதையும். யா, நல்ல ஃப்ரூட் சாலட் மாதிரி எல்லாம் கட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம் நம்ம. ஓகே. இது மாத்திரம் கட் பண்ணல, ஏன்னா ப்ரௌன் ஆயிடும். ஓகே. அப்புறம் ஜெல்லி ஆட் பண்ணுவாங்க, அந்த பாக்கெட்ஸ்ல விக்கிறது இல்ல ஜெல்லி பவுடர். அது நம்ம செட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு பண்ணலாம். நான் ஏன் பண்ணலன்னா இட்ஸ் an animal ப்ராடக்ட் இல்லையா, சோ அதனால ஐ சப்ஸ்டிடியூட் தட் வித் ஹோம் மேட் மேங்கோஸ் ஜாம். ஓகே. சோ அத நான் கொஞ்சம் லைட்டா வாட்டர் போட்டு லூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. சோ we are going to layer அது ஒரு லேயர். இப்போ நம்ம ஜாம் எடுத்து செய்யறதா இருந்தா லைக் இது வந்து மேங்கோ அந்த ஃப்ளேவர் தான் வேணுமா இல்ல எனிதிங்? ஸ்ட்ராபெரி கலர் நல்லா இருக்கும் காம்பினேஷன். சோ நான் மேங்கோ ஃப்ரூட் இல்லையேன்ட்டு இது எடுத்தேன். ஓகே. அந்த ஃப்ளேவர் எடுத்துறோம். வெரி வெர்சடைல் தான். அப்புறம் கிரீம் வந்து மேல டாப்பிங் விப் பண்ணி போட போறோம், ஜஸ்ட் அந்த லுக்குக்கு. ஓகே. தென் the கேக் அதர் லேயர், அவ்வளவுதான். வாவ். ஓகே. ஓகே. சோ கிரேப்ஸ் எடுத்துறோம் இல்லையா, திராட்சை வந்து கொட்டை இல்லாத இனிக்கிற திராட்சை. ஆமா, இருந்தா நீங்க ஹாஃபா கட் பண்ணி கொட்டை எடுத்துக்கலாம். ஸ்வீட் ஒன்ஸ். சவர்னா ஆரஞ்சு, நல்ல ஸ்வீட் ஆரஞ்சு இருந்தா எடுத்துக்கலாம். இதுக்கு வாட்டர் மெலன் அதெல்லாம் தான் சூட் ஆகாது, பாக்கி எல்லாமே சூட் ஆகும். எனி ஃப்ளஷி ஃப்ரூட் will look good. ஓகே. அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்த்த உடனே எவ்வளவு ஹெல்தியான டேஸ்டியான புட்டிங்கா இருக்கும் இதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா. சோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால், சர்க்கரை, கஸ்டர்ட் பவுடர், இது மூணும் வந்து கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்காக இல்லையா. அண்ட் அடுத்தது வந்து பழங்கள்ல பாத்தீங்கன்னா பப்பாளி பழம், பைனாப்பிள், திராட்சை, ஸ்ட்ராபெரி, வாழைப்பழம், இந்த 5 பழம் எடுத்திருக்கோம். அப்புறம் கேக் ஒரு லேயர் இருக்க போது, ஸோ அதனால கேக் அது நம்ம வாங்கிக்கலாம் கடைகள்லயே. கேக் எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் கிரீம் வந்து டாப்பிங்காக விப் பண்ணி போட போறோம். ஸோ கிரீம் வேணும், ஃப்ரெஷ் கிரீம். அண்ட் இன்னொன்னு வந்து ஜாம். ஸோ அவங்க சொன்னாங்க அது ஜெல்லி தான் யூஸ்வலா போடுவாங்க, ஸோ அது அனிமல் ப்ராடக்ட்ங்கிறதுனால அவங்க வந்து ஜாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஜாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேங்கோ அந்த ஃபிளேவர் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா நீங்க எனி ஃபிளேவர், ஸ்ட்ராபெரினா கூட எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் என்னென்ன பழங்கள் சேர்க்கலாம்னா நம்ம வந்து மாம்பழம் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி நல்ல ஸ்வீட் ஆரஞ்சா இருந்தா சேர்க்கலாம். ஸோ எனி ஆப்பிள் எனி ஃப்ளஷ் சேர்த்துக்கலாம் இல்லையா. ஓகே, அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டர்ட் பண்ணி கூலிங்ல வச்சிடலாம், ஐஸ் பாத்ல. அப்புறம் நான் எப்படி லேயர் பண்றது சொல்றேன். ஓகே. சோ நம்ம சின்ன இதுல பண்ணலாம். சோ I'll take 1 cup. 1 cup மில்க் இல்லையா, ஏற்கனவே நம்ம வந்து காய்ச்சி இருக்கோம் இந்த பால். ஆமா. சோ கொஞ்சம் அல்கோல், ஏன்னா அந்த இது மிக்ஸ் பண்ணனும் கார்ன்ஃப்ளவர்ல. ஓகே. 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 இப்போ 1 கப் பால் எடுத்துறோம். ஆமா, கொஞ்சம் வார்ம் ஆகட்டும். நம்ம இது மிக்ஸ் பண்ணி ஊத்தி இது குக் ஆன அப்புறம் கொஞ்சம் திக்கன் ஆகும். ஓகே. சோ இது 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இருக்குதுல. சோ இதுல போட்டு நம்ம கோல்ட் மில்க்ல, ஏன்னா ஹாட் மில்க்ல போட்டா அங்க லம்ஸ் ஃபார்ம் ஆகும், கட்டி ஆயிடும் இல்லையா. சோ 1 கப் பால்ல வந்து கொஞ்சம் பால் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். சோ அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கலந்து பாருங்க எவ்வளவு ஈஸியா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. சோ இது வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வார்ம் ஆன அப்புறம் இதையும் போட்டு சேர்த்து குக் பண்ணிடும். ரா மில்க் எடுத்தா இது பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வேற. சரி. ஓகே.
சோ இப்போ 1 கப் பால் வந்து ஏற்கனவே காய்ச்சின பால், அதனால அதை கொஞ்சம் நம்ம வந்து சூடு பண்ண போறோம். சோ அதனால வச்சிருக்கோம் நம்ம ஸ்டவ்ல. இது கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்து மீதி இருக்கிற கொஞ்சம் பால்ல 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். சோ கட்டியே இல்லாம கலந்தாச்சு. இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இதையும் நம்ம சேர்த்து குக் பண்ண போறோம். கொஞ்சம் திக்கன் ஆகும். சோ இப்போ சக்கரை சேர்ப்போம் நம்ம. இது குக் ஆன அப்புறம் ஆட் பண்ணி சக்கரை. சோ இப்போ இதை ஆட் பண்றேன் நான். நல்ல allow it to cook. ஏன்னா சம்டைம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆட் பண்ணிட்டே இருப்போம், பார்த்தா கடைசியில கம் மாதிரி ஆயிடும். ஓகே, மீடியம் ஹீட்ல வச்சு நான் குக் பண்றேன். ஓகே, கொஞ்சம் வந்து ஃப்ளேமை கம்மியாவே வச்சுக்கலாம் இல்லையா? ஆமா. சோ கண்டினியூஸா கலந்துட்டே இருக்கும். ஆமா, ஏன்னா குக் திக்கன் ஆக அடி பிடிச்சிடும் கொஞ்சம். சோ எவ்வளவு திக்கன் ஆகும்? லிட்டில் லெஸ் தென் தோசை மாவோட கொஞ்சம் லைட்டா. ஓகே, ஆனா போதும். சில கஸ்டர்ட் வந்து உங்களுக்கு நல்லா திக்கா வேணும், ஏன்னா அது வெறும் கஸ்டர்டா சாப்பிடுவோம் இல்லையா? பட் இந்த கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும், ஏன்னா இது ஃபுல்லா அப்படியே டிராவல் ஆகும். இது லேயர் லேயரா நீங்க பிரெட் சாரி இந்த கேக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் லேயர் லேயரா போடும்போது அது உள்ள இருந்து அப்படியே இறங்கணும். சோ அதனால கொஞ்சம் லூஸாவே இருக்கலாம். ஓகே, சோ எப்படி கலந்துட்டே வரணும் நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த மில்கோட கலந்து சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க வந்து லோ ஹீட்ல வச்சு நல்லா இப்படி கலந்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திக்கன் ஆகும் அது. சோ அவங்க சொன்ன கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணுவோம். பாருங்க, இப்போ see you can feel it. எஸ், கொஞ்சம் அப்படியே திக்கன் ஆகுது இல்லையா? ஓகே, சோ கொஞ்சம் இன்னும் ஒரு 1 minute குக் பண்ண விட்டுட்டு சுகர் 5 tablespoons ஆட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இதுல சுகர்ங்கிறது இதுல இருந்தா சம்டைம் ஃப்ரூட்ஸ் வந்து கலர்ஃபுல்லா இருந்தாலும் பிளாண்டா இருக்கும், அப்ப the whole டெசர்ட்டே உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்காது. சோ இதுலயே சேஃபர் யூ ஆட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர். சோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஆமா, இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஓகே, சோ இப்போ கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க அந்த தோசை மாவு அந்த பதத்துல இருக்கணும், கொஞ்சம் அதோட லைட், இன்னும் கொஞ்சம் லூஸ். சோ நான் ஒரு 5 tablespoon சுகர் ஆட் பண்றேன், ஏன்னா கஸ்டர்ட் பவுடர்ல சுகர் கிடையாது. சோ 4 and 1 more 5. சோ 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா? ஆஃப் பண்ணிடலாம். சோ அந்த சூடுலயே அது கரைஞ்சிரும். சோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஹெவினால கீழே உக்காந்துரும். ஓகே, சோ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஐஸ் பாத்ல வச்சிடலாம். சோ கஸ்டர்ட் மில்க் ரெடி. அவ்வளவுதான். சோ கேஸ் வேலை ஓவர். ஓகே, கேஸ்ல வேலை அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி whipped cream ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ cream, fresh cream எல்லாமே சேர்த்துக்கலாம். சோ எவ்வளவு cream இது? say ஒரு 1/4 cup. ஓகே, இது வந்து சும்மா டெக்கரேஷன் பர்பஸ் தான். சோ இது ஆப்ஷனல், அவாய்ட் பண்றவங்க பண்ணிக்கலாம். பட் கிளாசிக் ட்ரைஃபிள் புட்டிங்ல கொஞ்சம் இருக்கும். நீங்க ஐசிங் சுகர் இருந்தா அது போட்டுக்கலாம். நான் வந்து கிரானுலேட்டட் சுகரே போட்டேன். ஓகே, சோ ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes கொடுத்தீங்க, நல்லா ஸ்டிஃபா அது ஆயிடும். இப்போ cream வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு இல்லையா? பீட் பண்ணி நல்லா திக் ஆயிடுச்சு. யூசுவலா இது வந்து ஒரு அந்த ஸ்ப்ரே நாசிலோட வரும், உங்களுக்கு ஃப்ரீசர் செக்ஷன்ல கிடைக்கும். பட் இது ஈஸியா பண்றோம், எக்கனாமிக்கலா இருக்கும். சோ எப்படி பண்றது அதான் காமிச்சேன். வெரி ஈஸி. இது கொஞ்சமா சக்கரை சேர்த்திருக்கோம், லேசா ஐசிங் சுகர் இருந்தா அதுவும் நல்லா வரும். ஏன்னா ஐசிங் சுகர் இட் ஹாஸ் லிட்டில் பிட் ஆஃப் கார்ன்ஃபிளவர் இருக்கு அதுல. சோ அதனால ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். வேற ஒன்றும்